நிச்சயமா விலை ஏற்றம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. அது எப்ப இருந்து அந்த விலையேற்றம் ஆரம்பிக்க போகுது? குறிச்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 29 இரவு 7 மணிக்கு மேல உங்களுக்கு பெட்ரோல், டீசல் விலையை ஏத்துவாங்க. என்ன கவலை அளிக்கிறதுன்னா, அரசாங்கம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு காமா இருக்கிறாங்க. எல்பிஜி பற்றாக்குறைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இம்பாக்ட் ஆகும்? அதை சமாளிப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எதுவுமே தெரியல. இந்தியாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கா? இல்ல என்ன நிலைப்பாடுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலைப்பாடு வருது. அமெரிக்காவினுடைய இந்த ஒரு நியாயமற்ற ஒரு போரை நாம் ஆதரிக்கிறோமா இல்லையா? வான்வழி தாக்குதல் மூலம் வேறு ஒரு நாடு நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு வருத்தம் கூட தெரிவிக்கல. அப்புறம் 2 வாரம் கழிச்சு ஃபாரின் செக்ரட்டரி போய் கையெழுத்து போடுறாரு எம்பசியில. நம்மளுடைய சிட்டிசன்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதற்காக ஒரு நியாயமற்ற போரை ஆதரிக்கும் நிலைப்பாடு ஏன் எடுக்க வேண்டும்? அதுல சரி நமக்கு அது பதிலா ஏதாவது கிடைக்குதுன்னா கிடைச்ச மாதிரியே தெரியல. சார், ஈரான் போர் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அது முடியற மாதிரியே தெரியல. ஏற்கனவே தொழில்துறை எரிபொருள் விலை உயர்ந்திருக்குது. அதுக்கப்புறமா பிரீமியம் பெட்ரோல் விலையும் உயர்ந்திருக்குது. அப்படின்றப்போ இன்னும் என்னென்ன விலை ஏற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனா நிச்சயமா விலை ஏற்றம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. அது எப்ப இருந்து அந்த விலையேற்றம் ஆரம்பிக்க போகுது? குறிச்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 29 இரவு 7 மணிக்கு மேல உங்களுக்கு பெட்ரோல், டீசல் விலையை ஏத்துவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் தேர்தல் இறுதி நாள். வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய தேர்தல் உடைய இறுதி கட்டம் 29 முடியுது. அன்னைக்கு பெட்ரோல், டீசல் விலையை ஏத்திடுவாங்க. எல்பிஜி பற்றாக்குறை நிச்சயமாக கமர்ஷியல் எல்பிஜிக்கு ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கிறது. அது நிச்சயமா அடுத்த 1 வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ தீர்வதற்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இதனால பிளஸ் இப்போ வார்னிங் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபர்டிலைசர் உரங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம் இன்னொரு 6 வாரம் 8 வாரம் கழிச்சு. அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் மருந்து பொருட்களுக்கு சில பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸிலிருந்து மருந்து பொருட்கள் தயாராகின்றன. அதற்கு பற்றாக்குறை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே நம்ம சூரத்தில் பார்த்தோம், பாதிப்பு இருக்கு. இந்த செராமிக் இண்டஸ்ட்ரி டைல்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த டைல்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ் நிறைய ஃபேக்ட்ரிஸ் மூடி இருக்காங்க குஜராத்தில் டெம்பரரியா. ஏன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் கேஸ் சப்ளை கிடைக்காம பணிகளை தொடர முடியலன்னு நிச்சயமா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இதுல என்ன கவலை அளிக்கிறதுனா, அரசாங்கம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு காமா இருக்கிறாங்க. எல்லா நாடுகளிலும் ஏதேனும் மெஷர்ஸ், ஃபியூவலை எப்படி சேமிக்கிறது, எப்படி எரிபொருள் சேமிப்பு என்ன செய்யணும், மக்கள் எப்படி கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் இருக்கிறதுக்கு கத்துக்கணும், இதெல்லாம் அறிவுறுத்துறாங்க. சில நாடுகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா நம்ம இலங்கையில வாரத்துல 4 நாள் தான் ஒர்க்கிங் டே அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லா நாடுகளிலும் இதை பார்க்கும்போது இந்தியா கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒண்ணுமே வேற ஏதோ ஊர்ல இது வரைக்கும் நிச்சயமாக பெட்ரோல், டீசல் பற்றாக்குறை நாட்டில் இல்லை. ஆனால் அது வராது என்று அர்த்தம் அல்ல. அதே சமயம் எல்பிஜி பற்றாக்குறைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இம்பாக்ட் ஆகும்? அதை சமாளிப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட கரோனா காலத்து ஒரு பேண்டமிக் நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். ஆனா அது பத்தின விழிப்புணர்வு எதுவும் அரசாங்கத்திடம் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? நான் கொரோனா காலத்து அளவுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சில செக்டர்ஸ் நிச்சயமா பாதிக்கப்படுங்க. அண்ட் எரிபொருள் விலை ஏறிச்சுனாக்க அது எல்லா செக்டரையும் பாதிக்கும். பொருட்கள் டிரான்ஸ்போர்ட் விலையே ஏறும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு செக்டரும் பாதிப்பு, சில செக்டர்ல பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஜிடிபி ஸ்லோ ஆகும், இன்ஃப்ளேஷன் கூடும், பணவீக்கம் அதிகரிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஆகும்போது பொருளாதாரத்துக்கு நிச்சயமாக ஒரு சிக்கல் உறுதியாக ஏற்படும். அது எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது விவாதம், எப்போ இந்த போர் முடியுங்கிறத பொறுத்து இருக்கு. பட் சிக்கல் நிச்சயமாக ஏற்படும். பங்குச்சந்தை ஏற்கனவே குறைய ஆரம்பிச்சது. கணிசமான கிட்டத்தட்ட ஒரு 8% விழுந்திருக்கிறது. மேலும் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஸோ இதெல்லாமே பாதிப்பு தானே. இந்த போர் எப்போ முடியும் அப்படின்னு தெரியல அப்படின்றத நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. உலக நாடுகள் எதுவும் அமெரிக்காவுக்கு அழுத்தம் தராத காரணத்தினால இது நீடிச்சுக்கிட்டே போகுதா? அவர்களால் என்ன அழுத்தம்? இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு?
அந்த ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹோர்முஸ் எங்களுக்கு ஒன்றும் கச்சா எண்ணெய் அங்கிருந்து வர்றது கிடையாது. அங்க யாருக்கு கச்சா எண்ணெய் அங்கிருந்து வருதோ அவங்க பார்த்துக்கிட்டோம் அதை அப்படின்னு வேற யார் பிரச்சனை மாதிரியோ அவர் பேசுறாரு. ஸோ இது வந்து ஒரு ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு அநீதியான ஒரு போர், அன்ஜஸ்ட் வார். இது வந்து இதுல எந்த விதமான ஒரு நியாயம் இல்லாத போர். ஏன்னா தொடர்ந்து அமெரிக்க மூத்த அதிகாரிகள், இன்டெலிஜென்ஸ் அஃபிஷியல்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷனே ஈரான் வந்து அடுத்த சில ஆண்டுகளுக்கு உறுதியாக ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க திட்டம் அவர்களுக்கு கேப்பபிலிட்டி இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். ஸோ அண்ட் ஈரான் கிட்டத்தட்ட ஒரு டீலுக்கு கையெழுத்து போறதுக்கு ரெடியா இருந்து என்ரிச் யுரேனியம் இப்போ இருக்கிற சப்ளையை நாங்கள் கொடுத்துருவோம். IAEA சர்வதேச அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இன்ஸ்பெக்ஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஓமானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அதை மத்தியஸ்தம் பண்றாரு. அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஈரான் ஒத்துக்காத விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க, இன்னும் ஓரிரு நாட்களில் கையெழுத்து போட்டா மிகப்பெரிய வெற்றியாகி முடிந்துவிடும். அப்போ போய் போற தொடக்கிறாரு ட்ரம்ப் அண்ட் நெத்தன்யாஹூ. ஸோ அதனால இது வந்து அமெரிக்காலேயே வந்து இந்த போருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. எப்போ அது ட்ரம்ப்புடைய பேஸை பாதிச்சு அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்த தொடங்குதோ திடீர் என்று அவர் போர் நிறுத்தி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அதனால ஈரான் நிறுத்துவாங்களா, அங்க அமைதி வருமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், நீங்க பேசுறப்ப வந்து ஈரான் வந்து பல விஷயங்களுக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து அண்மையில் அமெரிக்காவுடைய பயங்கரவாத எதிர்ப்பு மையம் அதனுடைய இயக்குனர் ஜோ கென்ட் அவர்கள் வந்து அவர் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு, இஸ்ரேலுடைய லாபி வந்து இந்த போருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு. ஸோ அப்போ அதன்படி பார்க்கும் பொழுது இஸ்ரேலுடைய லாபி தான் வந்து இந்த போருக்கு முழு காரணமா இருக்கா? இல்லை, இஸ்ரேலுடைய லாபி அமெரிக்காவில் மிக 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 ஸ்ட்ராங் லாபி. அந்த லாபி தான் இந்த போருக்கு போங்க 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 போங்கன்னு அவரை பிரசிடென்ட்டை ட்ரம்ப்பை வந்து தூண்டி விட்டதாக பல செய்திகள், பல மீடியா ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ப்ளஸ் இது ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க, இஸ்ரேல் வந்து ஈரானுடைய ஆயில் ஃபீல்டை அமெரிக்காகிட்டே சொல்லாம அடிச்சுட்டாங்க. ஆனால் அது அமெரிக்காட்ட கேட்டு தான் சொல்லியிருக்காங்கங்கிறது முதல் செய்தி, அடிச்சிருக்காங்கங்கிறது முதல் செய்தி. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இனிமேல் அதை பண்ணக்கூடாது இஸ்ரேல் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாரு ஜனாதிபதி ட்ரம்ப். ஸோ இதெல்லாம் வந்து அவர்களுக்கிடையே கன்ஃபியூஷன் இருக்கிறது. எதற்காக, என்ன அப்ஜெக்டிவ், இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் ஒரு அப்ஜெக்டிவ்னா அந்த ஆட்சி மாற்றம் இப்போதைக்கு நீங்க செய்ய முடியல. இப்போ என்ன செய்தி வருது, கிரவுண்ட் ட்ரூப்ஸுக்கு 5000 பேரை அனுப்பியிருக்காங்க, அவங்க வந்து ஈரானுக்குள்ள நுழையிறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படின்னா அது மாதக்கணக்கு போகுங்க. ஏன்னா ஈரான் 93 மில்லியன் மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. அதை வந்து நீங்க 4 நாள்லயோ 5 நாள்லயோ நீங்க கான்கர் பண்ண முடியாது. ஸோ இது அது மிகப்பெரிய ஆபத்து. ஒருவேளை அமெரிக்க இராணுவம் ஈரானுக்குள் இறங்கினால் அது மிகப்பெரிய பிரச்சனையில் முடியும். இந்த ஒட்டுமொத்த போர் சூழல்லையுமே வந்து இந்தியாவுடைய நிலைப்பாடை நீங்க எப்படி பார்க்குறீங்க? காரணம் என்னன்னா, பலர் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா காமெனி கொல்லப்பட்டதுக்கே வந்து இந்தியா ஒரு வெளிப்படையான கண்டனங்கள் எதுவும் தெரிவிக்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதனால இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கா? இல்லை, என்ன நிலைப்பாடுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலைப்பாடு வருது. அமெரிக்கா பக்கம்தான் நாம் நிற்கிறோம், அது கிட்டத்தட்ட வெளிப்படையா தெரிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம கப்பலுக்கு பிரச்சனை வரும்போது, கச்சா எண்ணெய்க்கு பிரச்சனை வரும்போது, எல்பிஜிக்கு பிரச்சனை வரும்போது ஈரான்கிட்ட பேசி 2 கப்பல் மட்டும் வருது. சரி, 24 கப்பல் இருக்கே, மீதி எல்லாம் வரப்போகுதுன்னா அதெல்லாம் வரல. ஏன் 2 கப்பல் மட்டும் வந்தது? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இங்க ஈரானிய கப்பல்கள் 3 கப்பல்கள் நம்மிடம் இருந்தது, அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எதுவுமே வெளிப்படையாக என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. பிரதமர் வந்து டெய்லி ஒரு தலைவர்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு, கத்தார் தலைவர்கிட்ட பேசினேன், UAE ஜனாதிபதி கிட்ட பேசினேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாரே தவிர என்ன நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, அமெரிக்காவினுடைய இந்த ஒரு நியாயமற்ற ஒரு போரை நாம் ஆதரிக்கிறோமா இல்லையா? கிட்டத்தட்ட ஆதரிக்கும் நிலைதான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஈரான் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய ஒரு நட்பு பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு நாடு. ஸோ இதுல
ஒரு ஒரு எந்த விதமான நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்கன்னா, எனக்கு நிலைப்பாடு என்னன்னே தெரியல. என்ன நிலைப்பாடு? போர் நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நிலைப்பாடு. யாருமே வந்து போர் தொடர வேண்டும்னு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. பட் அதை தாண்டி நீங்க ஒரு நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு வான்வழி தாக்குதல் மூலம் வேறு ஒரு நாடு நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு வருத்தம் கூட தெரிவிக்கல. அப்புறம் 2 வாரம் கழிச்சு ஃபாரின் செக்ரட்டரி போய் கையெழுத்து போடுறாரு எம்பசியில ஒரு கண்டோலன்ஸ். ஸோ என்ன பாலிசிங்கிறது யாருக்கும் தெரியாது. கன்ஃபியூஷன் அது நிச்சயம். கல்ஃப் நாடுகள்ல வந்து இந்தியர்கள் அதிக அளவுக்கு வசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எண்ணெய்க்கு வந்து நம்ம அதிக அளவு கல்ஃப் நாடுகளை சார்ந்து இருக்கிற காரணத்தினால இந்தியா வந்து இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா? காரணம் என்னன்னா, அண்மையில கூட அந்த கேஸ் ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்ணதுக்கு, ஈரான் அட்டாக் பண்ணதுக்கு வந்து இந்தியா தரப்புல இருந்து ஒரு கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள், வேறு சில பிரச்சனைகள் சந்திக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஈரானுக்கு ஒரு வெளிப்படையான ஆதரவு நிலைப்பாடை எடுக்காம இந்தியா இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க. இந்தியாவில் கல்ஃப் நாடுகளில் கணிசமான அளவில் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதனால அவங்கள பாதுகாக்க வேண்டியது நிச்சயமா அவசியம். ஆனால் நீங்க அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் ஐரோப்பிய நாடுகளே சொல்றாங்க இது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு தாக்குதல்ங்கிற. அப்கோர்ஸ் அவங்களுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. சில சொல்றாங்க, அப்புறம் வாபஸ் வாங்குறாங்க, அப்புறம் வேற ஏதாவது ஒன்று சொல்றாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவா. அதெல்லாம் நடக்குது. பட் இது வந்து நாம் நம்மளுடைய சிட்டிசன்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்காக ஒரு நியாயமற்ற போரை ஆதரிக்கும் நிலைப்பாடு ஏன் எடுக்க வேண்டும்? அதுல சரி, நமக்கு அது பதிலா ஏதாவது கிடைக்குதுன்னா கிடைச்ச மாதிரியே தெரியல. இது வரைக்கும் இந்தியாவுக்கு இதனால் என்ன, இந்த நிலைப்பாடு எடுத்ததனால் இந்தியாவுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? சாங்ஷன்ஸ் போட்டாங்க, டாரிஃப்ஸ், சாரி நாட் சாங்ஷன்ஸ், டாரிஃப்ஸ் போட்டாங்க. டாரிஃபை போட்டு அதுக்கப்புறம் போராடி கீராடி அது வந்து குறைஞ்சிது. அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க, 1 மாசத்துக்கு ரஷ்யன் ஆயில் வாங்கிக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க, ரஷ்யன் ஆயில் வாங்குறதை குறைச்சிருக்கீங்க, அதனால டாரிஃபை நாங்கள் கட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இதற்கு ஏன் இந்தியா அடிபணிய வேண்டும்? அப்போ இதற்கு நம்ம அடிபணிவதற்கு மாற்றாக இந்தியாவுக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறது தெரியும். அதுதான் பிகெஸ்ட் கொஸ்டின் மார்க். இவ்வளவு அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நமக்கு நாட்டுக்கு என்ன கிடைக்கிறது, என்ன ஆதாயம் கிடைக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இதுவரை இல்லை. பல்வேறு விஷயங்களும் வந்து தினமணிக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நிச்சயமா வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம விரிவாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.